இன்னைக்கு மீன் குழம்பு வச்சிருமா? சரிங்கத்த. உனக்கு மீன் குழம்பு வைக்க தெரியுமாம்மா? வைக்க தெரியாத்த. உங்கள் வீட்டில் மீன் குழம்புக்கு காரம் அதிகமாக வச்சு சாப்பிடுவீங்களா குறைச்சி வச்சு சாப்பிடுவீங்களா? அதிகமாக தான் காரம் வச்சு சாப்பிடுவோம் த. இங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் அதிகமாக காரம் வைக்கிறது பிடிக்காதுமா. அதனால் இன்றைக்கி நானே குழம்பு வச்சிடுறேன். சரிங்கத்த. வயிறு வேறு பசிச்சுக்கிட்டு இருக்கு. மீன்கார பாட்டி வந்தாங்கன்னா மீனை வாங்கி வச்சுட்டு சாப்பிடலான்னு பார்த்தா என்ன விலை காணையில். அத்தை நீங்கள் சாப்பிட போங்க, நான் மீன்கார பாட்டி வந்தாவண்ணா விலை நிப்பாட்டி வைக்கேன். வேண்டாம், அந்த பாட்டி வந்துடட்டும், அவைய வந்த பிறவே நான் சாப்பிட போகிறேன். என்னத்தை நீங்கள் வயிறு பசிக்குன்னு சொல்கிறேன், முதல்ல சாப்பிட போங்க, நான் பார்த்துக்கிட்டேங்களா. உனக்கு அந்த பாட்டியை பற்றி தெரியாது. அது சத்தம் போட்டோன்னே நம்ம அங்கே போய் நிற்கணும். அப்படி இல்லைன்னா அது 2 தெரு தள்ளி போய் தான் நிற்கும். நான் வெளியில் வாசலில் போய் நிற்காத, நீங்கள் போய் சாப்பிட போங்க. அவையே சத்தம் கேட்டோடனே என்ன கூப்பிட்ரு, நான் கையில் பைசா எடுத்துகிட்டு வரேன். சரிங்கத்த. புதுசாக யாரையாவது பார்த்தா ஆவாத மீனை தந்துடுவ, அதனால் நான் வந்தே வாங்குறேன். சரியா? சரிங்கத்த. உள்ளே போய் சுருக்க சாப்பிட்டு வந்துடணும். இல்லை மருமவட்டை ஏமாற்றி ஆவாத மீனெல்லாம் அந்த பாட்டி தள்ளிட்டு போயிடும். மீன்கார பாட்டி வராங்களான்னு பார்ப்போம். மீன்கார பாட்டி சத்தம் தூரத்தில் கேட்குது. அத்தையை கூடும். அத்தை, மீன்கார பாட்டி வராங்க, நீ போய் நிப்பாட்டு, நான் பைசா கொண்டாறேன். சரிங்கத்த. பாட்டி எங்களுக்கு மீன் வேணும், கீழே இறக்கி வைக்கணும், கொஞ்சம் பிடிமா. பார்த்து மீன் கீழே வந்துடாம. என்ன புது மருமகளே, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் பாட்டி. நீ வந்திருக்க, உங்கள் அத்தை இங்கே உள்ள தூங்கிட்டீரா? இல்லை பாட்டி, அவிய இப்போ வந்துடுவ. சரி வரப்போ வரட்டும். உனக்கு ஒரு 200 மீன் தரட்டுமாம்மா? பாட்டி நான் பைசா கொண்டுடல, உன் அத்தை கொண்டுடுறா, முதல்ல நீ இதை பிடி. என்னம்மா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். எவ்வளோ ரூபாய்க்கு மீன் வச்சுருக்கிய? 200 வச்சுருக்குமா? 200 வேண்டாம், 100 போதும். ஓ மருமக வாங்கிட்டாலாமா? இருக்கட்டும். வேண்டாம் பாட்டி, 100 போதும். என்னம்மா நீ ஆசையாக உன் மருமக வாங்கியிருக்கா, இப்படி சொல்கிறேன். என்ன பாருங்க பாட்டி, நான் சொன்ன மாதிரி 100 மீனை தந்துட்டு போங்க. சரி எனக்கு என்ன வந்துச்சு, நீ கேட்ட மாதிரி நான் 100 தந்துட்டு போகிறேன். ஆசையாக மீனை வாங்கினா அதை திருப்பி வாங்க தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. சரி இந்த பிடிமா, இதை கொஞ்சம் தூக்கி விட்டுருப்பலோ. சரி பாட்டி, உன் இஷ்டத்துக்கு ஒரு மீன் கூட வாங்க முடியல, உன்னை நினைக்க தான் எனக்கு கஷ்டமாக இருக்குமா. மீனை கழுவி முடிச்சு வந்தாச்சு, இந்த மருமகளை என்ன காணையில்லை. அவன் வீட்டுக்கு வர்ற நேரம் ஆயிட்டு, முதல்ல போய் குழம்பு வைப்போம். குழம்பு வச்சு முடிச்சாச்சு, என்ன இவ்வளோ காணையில். பாலை சாப்பிட்டியா? அவளைங்க ரூமில் தான் இருப்பா. நீங்கள் சாப்பிட்டீங்களம்மா? இல்லைல்ல, இப்போ தான் குழம்பு வச்சு முடித்தேன். சரிம்மா, நான் அவளை கூப்பிட்டாரேன், அதுக்கு ஒரு சாப்பிடுவோம். ஒத்தையிலே அவளை மீனையும் கழுவி மீன் குழம்பு வச்சுருக்கேன், எட்டி கூட பார்க்கல. என்ன பிள்ளைய வளர்த்து வச்சுருக்கவளோ தெரியல. 2 பேரும் வந்து சாப்பிடட்டும், நம்ம ரூமில் போய் இருப்போம். அம்மா மீன் குழம்பு வச்சுருக்க, வா சாப்பிடுவோம். எனக்கு வேண்டாம். எதுக்கு சோகமாக இருக்கா? காய்ச்சல் அடிக்கி? உடம்புக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். ஆனால் மூஞ்சியை பார்த்தா அப்படி தெரியல. நான் பாருங்க, எனக்கு வயிறு பசிக்கல, உங்களுக்கு வயிறு பசித்து அப்படி சாப்பிடுங்க. உன்னையும் கூட்டிகிட்டு வரேன்னு அம்மாட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன், நீனும் வாமா. உங்கள் அம்மா என்னையும் அவமானப்படுத்தவ, நான் வரல. எங்கள் அம்மாலாம் அப்படி பண்ண மாட்டாவில்ல. உங்கள் அம்மா அப்படி பண்ண மாட்டவ, நம்பிக்கிட்டே இருங்க, சாட்சிக்கெல்லாம் ஆட்கள் இருக்கு. யார் முன்னே வச்சு என்ன அவமானப்படுத்தினாவ? என்ன பாருங்க, இன்னைக்கு மீன் பாட்டி வந்துருந்தாவ, அவைய முன்னே வச்சு தான் என்ன அவமானப்படுத்தினாவ. என்ன நடந்துச்சுன்னு முழுசும் சொல்லலாமா? நான் 200 மீன் வாங்கியிருக்கேன், 100 போதும்னு சொல்லிவிட்டு மீனை திரும்ப வாங்கிட்டாவ. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா? இதுக்கு போட்டுலாம் வருத்தப்படாத, நான் என்னென்னு அம்மாட்ட போய் கேட்கேன். வா முதல்ல சாப்பிடுவோம். எனக்கு ஒன்றும் வேண்டாம், முதல்ல போய் என்னென்னு கேட்டுவாங்க. சரி, என்னென்னு போய் கேட்கேன். இப்படிலாம் பிரச்சனை வர்றதை பார்த்தா கல்யாணம் கிட்டாமே இருந்திருக்கலான்னு தோணுது. என்னல்ல நீ மட்டும் வர, அவளங்க இப்போ வருவாம்மா. எம்மா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன விஷயம் சொல்லு. எம்மா அது வந்து என்கிட்ட பேசுகிறதுக்கு ஏன் தயங்கி பேசுகிற? அங்கேயே நின்று பார்த்துட்ருக்கா, அம்மாக்கிட்ட என்னென்னு கேட்டுருவோம். என்னல எதுவும் பிரச்சனையா? ஏம்மா நீங்கள் அப்படி பண்ணிய? அவள் என்னை பற்றி குறை சொன்னாலோ? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. என்ன தான் இருந்தாலும் நீங்கள் அவகிட்ட அப்படி நடந்திருக்கக்கூடாது. நடந்தது என்னன்னு தெரியாமல் நீ பேசாத. உங்கள் 2 பேத்துக்கும் காரம் அதிகம் பிடிக்காது, ஆனால் அவிய வீட்டில் காரம் அதிகமாக தான் சமைப்பாவலாம். அதனால தான் இன்றைக்கி நான் செய்கிறத பார்த்துக்க, வேற ஒரு நாள் இதே மாதிரி சமைன்னு சொன்னேன். இது தப்பாங்க? அவள் இதை பற்றி சொல்லலைம்மா, வேறு எதை பற்றி இல்லை சொன்னா? நீங்கள் அவளை அவமானப்படுத்தினது ரொம்ப தப்புமா. நான் எங்களை அவளை அவமானப்படுத்தினேன்? நான் அவமானப்படுத்தினதை யார் சொன்னா? அவளை சொன்னா? அவளை கொஞ்சம் கூப்பிடு.
அவள் இப்போ உங்கள் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்கா. அதனால் இப்போ நீங்கள் கூப்பிட்டு பேசினேன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அவள் ஆசை 200 மீன் வாங்கி கையில் வச்சுருந்துருக்காள். அதை எதுக்குமா நீங்கள் திருப்பி கொடுக்க சொன்னீங்க? ஓ, இதுவால பிரச்சனை. நான் என்னமோ பெரிய பிரச்சனையை நினச்சி பயந்துல போனேன். அம்மா காரணம் இல்லாமல் எதுவும் பண்ண மாட்டேங்கிறது உனக்கு தெரியாதாங்க? எனக்கு தெரியுமா? ஆனால் யாருக்கு தெரியணுமோ அவளுக்கு தெரியணுமில்ல, அதான் உங்ககிட்ட கேட்கேன். அம்மாவுக்கு கடன் வாங்குறது பிடிக்காதுங்கிறது உனக்கு தெரியும்லால? ஆமாம்மா, அம்மாக்கிட்ட இன்றைக்கி 100 தாமில் இருந்துச்சு. அதனால தான் 100 மீன் வாங்கினேன். கொஞ்சம் மற்றவங்களுக்கும் புரியும்படியாக சொல்லுங்கம்மா. நான் மீன் வாங்க பைசா கொண்டு வரதுக்குள்ளே இந்த பாட்டி 200 மீன் எடுத்து கொடுத்துட்டு வேறு என்ன செய்ய, 100 போதோன்னே 100 மீனை திருப்பி கொடுக்க வேண்டியதாயிட்டு. இதுக்காக தான் கோச்சிக்கிட்டு சமையல் ஜெமிச்சில் என்கிட்ட வராமல் இருந்தாளோ? அவள் சொன்னேன்னு இதுக்கெல்லாம் போட்டு நீங்கள் ஏம்மா வருத்தப்படுத்திய? ஏம்மா, எனக்கு ரொம்ப வயிறு பசிக்கு, எந்திங்க சாப்பிடும். கை கழுவிட்டு வா, சாப்பாடு எடுத்து வைக்கேன். அத்தை, என்ன மன்னிச்சிருங்க. என்னம்மா நீ ஏன் கல்ல போழுத? முதல்ல எந்தி. நீங்கள் மன்னிச்சிட்டேன்னு சொன்னாதான் எந்திப்பேன். நான் பண்ணதும் தப்பு தானம்மா. முதல்ல 100 தான் இருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்கணும். மூஞ்சியை உம்முன்னு வைக்காமல் சிரிச்சிட்டு இருக்கணும். சரியாம்மா? உள்ளே போய் முகத்தை கழுவிட்டு வா, சாப்பிடும். சரிங்க த.